ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. மக்களே உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நம்ம வந்து எப்பயுமே கண்டிப்பாக இந்த காலத்தில் வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் பட்டது தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாரும் வந்து அந்த இதில் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சதே. நம்மள மாதிரி வந்து நான் வந்து அதில் போய் ஏமாறல. ஆனால் வந்து எனக்கு வந்துச்சு, அதுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. உங்களுக்கு வந்தால் நீங்களும் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் நார்மலாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி தானே. இது வந்து என்னென்னா, நம்மளுக்கு யாருனே தெரியாதுங்க. யாருனே தெரியாதவங்க வந்து ஒரு குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான் கவுண்ட்லாம் பண்ணல, ஒரு 200 பேராவது இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பேர் இருக்காங்க. குறைஞ்சது வந்து 150 பேர் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்ன வருதுன்னா, குரூப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணது நேத்தைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணனே. சரி என்ன தான் நடக்குது, நம்ம தான் அதில் லிங்க்கு வந்து எதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம கிளிக் பண்ண போகிறதில்ல. என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணனே. வெயிட் பண்ணால் என்ன நேற்றுலேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதில் வந்து குரூப் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் மட்டும் தான். அவங்க 2 பேரோட ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் தான் காமிக்குது. அதில் வந்து 2 பேருமே கேர்ளோட ப்ரொஃபைல் பிக்சர் தான் வச்சுருக்காங்க அவங்க. அந்த 2 பேர் மட்டும் தான் மாற்றி மாற்றி வந்து மெசேஜ் பண்ணுவாங்களே. நம்மள மாதிரி என்ன மாதிரி வந்து நிறைய பேரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்களே. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்குது, அதனால தான் வந்து எங்களால் இது என்ன ஜாபுன்னு சொல்லிட்டு போட முடியல. ஃபஸ்ட் வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க, இது வந்து ஒரு ஜாப் ரிலேட்டடாக தான், அவங்களுக்கு இதில் வந்து நல்ல ஒரு இன்கம் வரும் அப்படி இப்படின்லாம் போட்டிருக்காங்க. சரிங்களா. ஆனால் வந்து அவங்க வந்து என்ன ஜாபு எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ வந்து ஆட் பண்ணது எல்லாமே வந்து இப்போ ஒரு குரூப் இருந்துன்னா ஒரு சில பேர் வந்து நம்மளை வந்து அந்த குரூப்பில் இருக்கவங்கள வந்து மெசேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க லாக்லாம் எதுவும் பண்ணலை. நம்ம வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏதாவது ஏடக்கூடமாக கேட்டோன்னா அவங்க வந்து நம்மளை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து 2-3 பேரை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வேளை ஏதாவது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதனால வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து ஒரு 150 பேரோ 200 பேரோ வந்து அதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிடுறாங்க. என்னென்னா, நாங்கள் ஒரு 3 ரெஸ்டாரண்ட் கொடுப்போம், இல்லைன்னா ரெசார்ட் கொடுப்போம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரேட்டிங்ஸ் கொடுக்கணும். அதுவும் 5 ரேட்டிங்ஸ் கொடுக்கணுமா. கொடுத்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விடணுமா. அதை அமுச்சு விடணும்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 150 பே பண்ணுறாங்களாம். ஒரு இதுக்கு 3ல் ஏதாவது ஒன்றுக்கு வந்து நம்ம வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்தா போதும். கொடுத்தோன்னா 150 வந்து அவங்க பே பண்ணிக்கிறேன் தரேன் நான். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து தனியாக உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே தனியாக எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதை வந்து உடனே வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட இருக்குங்க. உடனே போயிட்டு உடனே ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டாங்க. 5 கொடுத்துட்டு 5 ஸ்டார் கொடுத்துட்டு உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க குரூப்பில் போட்டாங்க. குரூப்பில் போட்டோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்க, குரூப்பில் போடக்கூடாது, நீங்கள் வந்து எங்களுக்கு பர்சனலாக வந்து இதை அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல, அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அனுப்பிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு 10 பேர்கிட்ட வந்து எனக்கு வந்து 150 ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, குரூப்பில் போட சொல்கிறாங்க. இவங்க வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்ததை குரூப்பில் போடக்கூடாது, அது வந்து அவங்களுக்கு பர்சனலாக. இதிலே தெரியுது அவங்க ஃப்ராடு வேலை தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க பண்ணாங்கன்னா, இந்த மக்கள்லாம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, நம்ம வந்து இதில் சென்னையிலையோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட ஒரு ஹோட்டல் நம்ம போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து ரேட்டிங் என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணுவோம்ல. நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன், அவங்க அனுப்பிச்ச உடனே ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணேன், கூகுளில் போயிட்டு அந்த ஹோட்டலோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணால் உண்மையாகவே 3.2 3.3 தான் இருந்துச்சுங்க. இவங்க போட ஏறிக்கிட்டே இருக்குது. 3.84 அந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தெரியாதவங்கெல்லாம் வந்து வெளிய ஊர்லேருந்து வராங்க, இல்லை சென்னையோட ஹோட்டல்லாம் கிடையாது, அது எந்த இடம்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல.
ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இந்த மாதிரி பண்ண ஹோட்டலுக்கே அவங்க போகிறாங்கன்னா, அங்கே 3ல ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும், ரிவ்யூ நல்லாயிருக்கு, செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு ஒரு வேளை நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே ஃபுட்டு இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ நம்ம பே பண்ணதுக்கு ஒர்த்தே இல்லாமல் போயிடும். இதுவே வந்து ஒரு ரெசார்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃபேமிலியாக போகணும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கணும், நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு சில பேர் வந்து கம்மியாக போவோம், ஒரு சில பேர் அதிகமாக காசு கொடுத்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாங்கன்னா நம்ம போயிட்டு வந்து யாராவது ஒருத்தங்க தான் அதை புக் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம போனதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் யாருமே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உங்களை யாராவது ஆட் பண்ணாங்கன்னா ரேட்டிங்ஸ் கொடுக்காதீங்க, நீங்களே கொடுக்காதீங்க. அது வந்து நம்மளை தான் அது பாதிக்கும். நம்மளை மாதிரி வந்து உங்களை மாதிரி உள்ள ஆளுங்களை எல்லாருமே வந்து நான் உங்ககிட்ட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து வீக்கெண்ட் ஆனால் வெளியே போவாங்க. வெளியே போகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே இப்போ வந்து ரிவ்யூஸ் பார்த்து போகிற ஆளுங்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஃப்ராட் வேலை பண்ணாங்கன்னா போகிற மக்கள்லாம் ஏமாளியாக இருப்பாங்களே, போயிட்டு அங்கே போய் ஏமாந்துட்டு வர மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், சரி இதை வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் சொன்னேன்னா மோஸ்ட்லி எல்லாேருக்கும் வந்து தெரிஞ்சிடும், ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அது தெரியும். சரி யாராவது தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து குரூப்பில் அதை வந்து உடனே பிளாக் பண்ணுங்கள், ரிப்போர்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணுங்கள். நானும் என்ன பண்ணேன்னா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன ஜாபுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணி விட்டேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு அந்த இதுவே தேவை கிடையாது அப்படிங்கிறதுக்காக நான் பிளாக் பண்ணேன். உங்களுக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் தாராளமாக பிளாக் பண்ணி விடலாம். சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்றதுக்கு மறந்துடாதீங்க. ஒரு வேளை நீங்கள் ரிவ்யூ வந்து ஏதோ ஒன்று நல்லதாக ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க. உங்களுக்கு அவங்க 150 பே பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் 150 பே பண்ணோம், நீங்கள் வந்து எங்களுக்கு 250 கொடுத்தோன்னா நான் 350 கொடுப்பேன், அந்த மாதிரி கூட சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதான் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. வந்து இது ஒரு புது டெக்னிக் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ராட் வேலை பண்ணுறதுக்கு. அதனால வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து அவங்க ஹேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் யாருமே பண்ணி கொடுக்காதீங்க. முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ரிப்ளை எதுவுமே கொடுக்கக்கூடாது. ரிப்ளை கொடுத்தா தான் நம்ம மாட்டிப்போம். ரிப்ளை எதுவுமே கொடுக்கக்கூடாது. இவங்க இந்த மாதிரி பட்டவங்களுக்குலாம் ரிப்ளையே கொடுக்கக்கூடாது. இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. பேசாமல் என்ன விஷயம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா ஸ்ட்ரைட்டாக பிளாக் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.